الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في الطيبين طاهرين ذوي العلا تعالي عبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ورعى وجهك يا سعاد يا كريم الوالدين من رعى وجهك يا سعاد يا كريم الوالدين من رعى وجهك يا سعاد يا كريم والوالدين عليهم الصلاة والسلام رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் வாலிதைனி ஷரீஃபைன் طيبين طاهرين نيرين نصيرين كريمين عظيمين فخرين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام وفاض علينا البركات منهما دهر الدار آمين நாயகமார்களுடைய மகா கௌரவத்தை மகா ஷரஃபை மகா அகமத்தை ஹய்யுல் கய்யுமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் ஆகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அல்லாஹ்வின் தௌஃபீக்கால் ஈமான் கொண்ட மூமினீன்களான அல்லாஹ்வின் அடிமைகளான நமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய தௌஃபீக்கின் மூலம் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி தருகின்றான். தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமானுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய ஆலி ஷானை அஸமத்துல் அக்பரை மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபவைனி ஷரீஃபைனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அபுல் கரீமான சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கு ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி நாயகத்துடைய அருமை உம்மா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹா யார் சொல்றா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா எந்த லிசானுல் கரீமோ அந்த லிசானுல் கரீமுல இருந்து மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாயகத்துடைய அபுல் கரீமுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா சையதா ஆமினா நாயகிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹா கண்மணி நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால் அல்லாஹ் எந்த திருநாவுல பேசுறானோ
அந்த திருநாவால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அபுவைல் ஷரீஃபனுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ரஹிமஹுல்லாஹ் அபுவைல் ஷரீஃபனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் கேட்கறாங்க. நாயகம் கேட்கறாங்க மாஷா நாயகம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அபுவைல் ஷரீஃபனுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரஹ்மத் செய்ய வேண்டும் சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால் கேட்கும்போது யாராவது ஒருத்தன் என்ன நாயகத்துடைய அபுவைல் ஷரீஃபனுக்கு தர்தியத்து சொல்றது. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தர்தியத்து சொல்றது யாராவது ஒருத்தன் இன்கார் செய்வானே ஆனால் அவன் குர்ஆனை இன்கார் செய்யக்கூடியவன் ஆவான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவைல் ஷரீஃபனுக்கு என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத் செய்யும்படி சொன்னது புகாரில ஹதீஸ் பதிவாவல. இதுல புகாரில பதிவாவல, முஸ்லிம்ல பதிவாவல. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய கலாமுல் கதீமான கலாமுல் கரீமான கலாமுல்லாஹ்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பதிவு செய்யறான். மாஷா அல்லாஹ் பதிவு செய்யறான். நாயகம் அவர்களை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை கேட்க சொல்றான். அல்லாஹ் இந்த ஆலத்துக்கு பூரா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவைல் ஷரீஃபனுடைய அஸமத் ஷரீஃபை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காட்டுறான். மாஷா அல்லாஹ் காட்டுறான். நாயகத்தை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொல்றான் ரஹ்மத் செய்யும்படி அபுவைல் ஷரீஃபனுக்கு. அபுவைல் ஷரீஃபனுக்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் செய்யும்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் கேட்க சொல்றான். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவைல் ஷரீஃபனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத் செய்யும்படி கேட்டத ரப்புல் ஆலமீன் அந்த சந்தோஷத்தோடு அவனுடைய அருள்மறையாம் திருமறை அல் ஃபுர்கானுல் மஜீதுல அல் குர்ஆனுல் ஹமீதுல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா யார் மாஷா அல்லாஹ் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சையதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா. ரசூலுல்லாஹ்வுடைய அபுவைல் ஷரீஃபனுக்கு தர்தியத்து சொல்றத எவனாவது ஒருத்தன் என்ன அங்கிருந்து ஃபத்வா இல்லை எங்கிருந்து ஃபத்வா இருக்குன்னா அவன் ஹராம்ல பிறந்தவனா இருக்கும், அவன் ஹலாலா பிறந்தவனா இருக்க மாட்டான். காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஸமத் ஷரீஃப்ல யார் ஒருத்தன் தஸ்வீஸ் உண்டாக்குறானோ அவன் ஹராம்ல பிறந்தவன்னு குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் கலம்ல மாஷா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ் அவன் ஹராம்ல பிறப்புல சரியில்லாதவனா இருப்பான்னு சொல்லு. அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஹராம்ல பிறக்குன்னு சொன்னான், ஜினால பிறந்தவன் அப்படி ஒரு மானா இருக்குது. இன்னொன்னு அப்படி இன்கார் செய்யக்கூடியவனுடைய வாப்பா என்ன ஜிமா செய்யும் போது ஜிமா முடிஞ்ச உடனே எந்திரிக்காம அவர் அப்படியே எந்திருப்பாரு. அந்த நுத்ஃபாவோட பவுலும் சேர்ந்து உள்ள போயிருக்கும். அப்ப என்ன ஆகுது? அது கெட்டு போயிடுது. அது என்ன ஜினால பிறந்தவன்ட்டு என்னென்ன குழுக்கெல்லாம் உண்டாகுமோ அதே குழுக்கு இவன்ட்டே உண்டாகும். குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நம்ம பேசுறது எல்லாம் எவன் தைரியமா இருக்கிறான்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவைல் ஷரீஃபின் அஸமத்துக்கு குர்ஆனை விட வேற ஒரு தலீலும் தேவையில்லை. மாஷா பொன்னானியும் மண்ணானியும் ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. ஃபத்வா யாரோட தரணும்? இலாஹுல் ஆலமீன் கொடுக்கணும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கற ஃபத்வா. மாஷா அல்லாஹ் யாராவது ஒருத்தர் அவன்ற உம்மா வாப்பா ஒழுங்கான பிறப்புல உள்ளாளா இல்லையான்னு சொல்லி யாராவது காசுல போய் ஃபத்வா வாங்கிட்டு வருவான். எந்த ஆளும் தகுதி ஃபத்வா வச்சுக்கிறானா? அவன்கிட்ட தாய் தகப்பனா ஹலாலா பிறந்த ஆளுன்னு சொல்லி எந்த பொன்னானி ஃபத்வா இருக்குது? யார்கிட்ட?
யார்கிட்ட இது அசரி பத்துவா இருக்குதா? அடே யாரு மேல என்ன தஸ்வீஸ் உண்டாக்குறது? ரப்புல் ஆலமீன் சொல்றான், ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, மாஷா அல்லாஹ், கூல் தாங்கள் கேளுங்க ஹபீபே, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சுப்ஹானல்லாஹ். இதுல பெரிய விஷயம் இருக்குது. சேனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மணி வைத்தல இருக்கும் போதே விசால் முபாரக் ஆயிட்டாங்க. நாயகம் ஓடுதல் கரீம் அஹ்மத் அபுல் கரீம் இல்லை, அவங்க ஜன்னத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன, சாதாரண ஆளுக்கு உள்ள விஷயம் வேற, அவங்க வலி காமில், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய மஹபூப் அப்ப ரசூலுல்லாஹி அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். அப்ப நாயகம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் குழந்தையா இருக்கும் போது என் பேர்ல 2 பேரும் கருணை காட்டினாங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லானா எங்க இருந்தாங்க? அவங்க தஸர்ருஃபாத்துல வந்திருப்பாங்க, தஸர்ருஃபாத்துல வந்திருப்பாங்க. ஹஜ்ரத் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஆஹ், அவர்களுக்கு தஸர்ருஃபாத் உண்டுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லியிருக்கும் போது எத்தனையோ சஹாபாக்களுடைய தஸர்ருஃபாத் கராமாத்தையெல்லாம் பத்தி மாஷா அல்லாஹ் இமாம் புகாரி அவர்கள் அவங்களோட ரிசாலாவில் மாஷா அல்லாஹ் என்ன பதிவு செய்யறாங்க, சஹாபாக்களுடைய கராமத்துக்களை பத்தி. சஹாபாக்களுக்கு கராமத்து உண்டாகும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் கரீமுக்கு கராமத்து உண்டாவது மாஷா அல்லாஹ். இது என்ன பொட்டத்தனமான ஒரு தஸ்வீஸ். நாயக மாஷா அல்லாஹ் அபவைன ஷரீஃப் 2 பேருக்கு சேர்ந்து கேட்கிறாங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எத்தனை அவுலியாக்கள் தஸர்ருஃபாத்துல கப்ர் ஷரீஃப் உள்ள இருந்து ஏனாங்க, கப்ர் ஷரீஃப் உள்ள இருந்து ஷாரானி இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் தசூகி உடைய ஜியாரத்துக்கு போனாப்புல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஆலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரிசுத்த பரம்பரையில் வந்த அல் குதுப் ரப்பானி அஸ்ஸய்யித் இப்ராஹிம் அல் ஹுசைனி தசூகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கப்ர் ஷரீஃப் உள்ள இருந்து மாஷா அல்லாஹ் ஷாரானி இமாமுக்கு என்ன துஆ சொல்லி கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் கப்ர் ஷரீஃப் உள்ள இருந்து ஷாரானி இமாமுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இமாம் தசூகி இமாமால் அது முடியும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் வரக்கூடிய எத்தனை தலைமுறை பேர பிடிக்க முடியும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் கரீம் உடைய தஸர்ருஃபாத் எப்படி இருக்கும்? அப்ப நாயகம் சுபூத் படுத்துறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல தஹகீக் செய்றான். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய கராமத் தஸர்ருஃபாத். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்தை அன்போடு மாஷா அல்லாஹ் பிரியத்தோடு வளர்த்தது உம்மா நாச்சியார் தான், சையதா ஆமினா நாஹி தான். ஆனா நாயகம் மாஷா அல்லாஹ் அப்துல்லா நாயகத்தையும் சேர்த்து சொல்றாங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் தலீல் மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எல்லாத்துக்கும் தலீல் இருக்குது மாஷா அல்லாஹ். சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ், சையதுனா அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதா ஆமினா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. அவரவர ஃபஹமு தக்கவாறு, அவரவர ஈமான் யகீனுக்கு தக்கவாறு தஃப்சீர் செய்ய முடியும். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சுபூத் படுத்துறாங்க. அபவைன் ஷரீஃபைன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உரியவர்கள். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துக்கு உரியவர்கள். மாஷா அல்லாஹ். எந்த ரஹ்மத்? ரஹீமியத்துடைய ரஹ்மத், ரஹீமியத்துடைய ரஹ்மத். மாஷா அல்லாஹ். ரஹ்மத் ஆமா அல்ல, ஹாஸான ரஹீமியத்துடைய ரஹ்மத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய ரஹ்மான்ங்கிற இஸ்மு ஷரீஃபுடைய அந்த ரஹ்மத் என்ன எல்லாருக்கும் உள்ளது, பொதுவானது அதல்ல. இது ரஹீமியத்துடைய ரஹ்மத். மாஷா அல்லாஹ். கமா ரப்பயானி ஸகீரா ரப்பிர்ஹம்ஹுமா, இது மாஷா அல்லாஹ் என்ன ரஹீமியத்துடைய ரஹ்மத். மாஷா அல்லாஹ்.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலமத்து ஷரீஃப் என்ன? மக்கத்தில் உள்ள காஃபிர் முஷ்ரிக் வலீத் இப்னு முகைரா நாயகத்தை ரொம்ப தூஷணமான வார்த்தைகளோடு பேசும்போது அல்லாஹ் என்ன சூரத்து நூன் வல் கலம்ல நாயகத்துடைய அலமத்தை எல்லாம் பேசிக்கிட்டு வைனக லாலா குலுக்குல் அலீம் நாயகத்துடைய எல்லாம் அலமத்தை சொல்லிட்டு மாஷா கண்மணி நாயகத்தை அலமத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி பேட் வேர்டு யூஸ் பண்ண அந்த ஹின்சீரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஜினால பிறந்தான் அவன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மக்கால உள்ள காஃபிர் அவன் வலீத் இப்னு முகைரா. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அப்படி ஆயத்து நாசனான உடனே வாழத்துக்கு நேராக போனான். அவனை பெற்று உமாவை கூப்பிட்டான். ரூமில் விட்டு கதவு பிடிக்கிட்டான். வாழை அந்த பொம்பளை தலையில் வச்சான். உண்மையை சொல்லு, முகம்மதுக்கு வஹி வந்திருக்குது, அது ஒரு காலம் பொய்யாகாது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் நமக்கு நம்பிக்கை பாரு. சரதாசத்துக்கு என்ன வஹி வந்திருக்குது, என்ன எப்படி பெத்தேன் உண்மையை சொல்றியா ஒரு இருக்குவா தலை துண்டா போயிடும். அந்த பொம்பளை சொன்னாடே உங்க வாப்பா ஆம்பளை இல்லை, அதனால என்ன ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால உன் வாப்பாடைய சம்மதத்தோட ஆடு மேய்க்கிற இடையிட்ட தானே என்னை படுக்க வச்சாப்புல, அவனுக்கு தானே உன்னை பெத்தேன். அல்லாஹு அக்பர் கபீரா. முகைராவுடைய பிள்ளை இல்லை நீ, அசலா முகைரா குறைசி. புரிஞ்சா? வலீத் இப்னு முகைராக்கு நடந்த சம்பவம் இது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலமத்து ஷரீஃபை யாராவது ஒருத்தர் அதில் தஸ்வீஸ் உண்டாக்குற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அபவைனி ஷரீஃபை ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் தஹார் அலமத்து ஷரீஃபில் யாராவது ஒருத்தன் தேவையில்லாத ஹிலல் உண்டாக்குற மாதிரியான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஆபத்து நாச குழப்பி என்னமோ ஹக்கல் இருக்கும். ஹக்கலை இல்லை, அட ஜாஹில், ஹக்கலை இல்லை நீ. மாஷா அல்லாஹ். யார் அல்லாஹ்ட ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைன அலமத்தை சரினா மௌலூதுல அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இஸ்கி முஸ்காத்துக்கு மூளையில் வைடா. குர்ஆன் முதல்ல பாரு. மாஷா அல்லாஹ். குர்ஆன் முதல்ல பாருடா. ஓ நெஞ்சில மனசுல கை வச்சு சொல்லு, வல்லாஹி ஓ உம்மா பாப்பா ஒன்னு ஹலாலா பெற்றதுக்கு எந்த எந்த காலேஜ் போய் ஃபத்வா வாங்கிட்டு வந்த? பொன்னாடி உலமாவனா கூடி இந்த எல்லா மௌலவி என்ன ஹலால்ல பிறந்த ஃபத்வா கொடுத்துருக்காரு? ஜெயினு ஜன வேற யாரும்? அடே உன்னோட பாவம் செய்யக்கூடிய பாவிகளான சாதாரண மக்களான ஓ உம்மா பாப்பா மேல உனக்கு யகீன் இருக்குது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபை மேல என்ன உனக்கு நல்லெண்ணம் இல்லா காட்டி நீ என்ன முஸ்லிமானி உன்னை நீ முஸ்லிம் சொல்லிக்கிறது என்ன? கேவலம் கேவலம் கேவலம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமா சூன்னு சொன்னது யாரு? இது மாதிரியான கருணு ஷைத்தானத்து. இவன் சாதாரண ஷைத்தான் சொல்றவன்னா கருணு ஷைத்தான். கருணுக்கு ரெண்டு டிக்ஷனரி மானா இருக்குது. ஒன்று என்ன ஷைத்தான்ற கொம்பு, இன்னொன்று மாஷா அல்லாஹ் ரொம்ப கடுமையான அந்த வன்மத்தை கக்குறது. அதாவது ஜவால் டைமில் ஒரு 11:30 12 o'clock உள்ள அந்த நேரத்தில் உள்ள ஷம்ஸுக்கு பேர் கருணு ஷம்ஸ்னு பேர். மாஷா டிக்ஷனரி கருணு ஷம். அது மாதிரி என்ன நரகத்தை நெருப்ப இந்த மாதிரியான உலமா வசூடைய வாயு மூலமா நரகத்துடைய நெருப்பு ஜுவாலை அடிக்குது, வேற ஒண்ணு இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைன் கரீமைன் மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா அத அல்லாஹ் கேட்க சொல்றான். குல் தாங்க கேளுங்க ஹபீபே ரப்பிர்ஹம்ஹுமா. ரப்பிட்ட கேட்க சொன்ன ரப்பு சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்ட பிறகு அதுக்கு முகாலிஃபா ஒருத்தர் பேசுவான். அவன் யாரு? அவன் முகமது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டதுக்கு அடையாளமே இல்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அடையாளமே இல்லை. இவன்லாம் யாரு? யஹூதியை விட கொடூரமானவன். யஹூதியை விட கொடூரமானவன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்துல் கரீம் ظهூரான பிறகு
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால இருந்து பைத்துல் முகத்தஸ பைத்துல் குதுஸ ஜிஹத்தை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. மதாஃபில் இருந்து காபத்துல்லா ஷரீஃபில் பைத்துல் குதுஸை பார்த்து நாயகம் தொழுதாங்க. அதே மாதிரி பாதல் ஹிஜ்ரா மதீனா ஷரீஃப் ஹிஜ்ரத்தாக வந்த பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் தான் கிப்லாவாக்கி நாயகம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ யஹூதிகள்லாம் பேசிக்கிட்டாங்க. காத்தமுன் நபின்னு சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு அல்லாட்டது வஹி வருதுங்கிறாப்புல, தௌராத்தை ஃபாலோ பண்ணல, வேற ஒரு குரான் ஒன்று வச்சுக்கிட்டாப்புல, எல்லா சட்டங்களும் தனியாக இருக்குது. கிபிலா மட்டும் ஏன் எங்கட கிபிலாவை ஃபாலோ பண்ணணும்? தனியாக ஒரு கிபிலா வச்சுக்க வேண்டியதானே. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கிபிலா அல்லாது பைத்துல் குதுஸ். அதனால என்ன யஹூதிகள்லாம் பேசிக்கிட்டான். இல்லை மக்கால யஹூதிகள் கிடையாது, அது குறைஷி காஃபிர்கள். மதீனால யஹூதிகள் இருந்தான். அப்போ யஹூதியெல்லாம் பேசிக்கிட்டா எங்கட கிபிலாவை எதுக்கு ஃபாலோ பண்ணுறாப்புல? காத்தமுன் நபி உங்களோட நபின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட வாதம் பண்ணாப்புல. இந்த செய்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்து கரீம் வரும்போது நாயகம் காபத்துல்லா ஷரீஃபை கிபிலாவா ஆக்கிறதுக்கு நாடினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கிபிலத்தன் தரதான்னு சொல்லி எல்லாம் ஆகி கொடுத்தா சப்ஜெக்ட். இங்கே விஷயம் என்னன்னா, அந்த மக்கால உள்ள காஃபிர்களோ முஸ்லிம்களோ அல்ல மதீனால வந்து நாயகம் யஹூதிகள் கிபிலாவை ஃபாலோ பண்ண மாதிரி அவங்களாம் பேசிக்கிட்டாங்க. அந்த யஹூதிகள் கூட கண்மணி நாயகத்துடைய நசபு ஷரீஃபை ரசூலுல்லாஹ்வுடைய அபுல் கரீமையோ உம்மி தூராவையோ எந்த விதமான மாற்றமான கௌரவம் இல்லாத வார்த்தைகளை கொண்டு பேசுற காரணம் என்ன? அவர்கள் கௌரவமிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தா. மாஷா அல்லாஹ். மக்கத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில கூட ஒரு காஃபிர் சொல்ல, அபூ ஜஹல் சொல்லல, ஒரு ஆம்பளையா இருந்தானா நீ தக்க ஆதாரத்தோட காட்டுங்க. அபூ ஜஹல் சொன்னாப்புல, முகம்மதே நீங்க என்ன இந்த விக்கிரகங்களை எல்லாம் வணங்க வரணும்னு சொல்றீங்க? லாத்து உஸ்தாவை எல்லாம் உங்க வாப்பா இதுதானே வணங்கினாப்புல, உங்க உம்மா இதுதானே வணங்கினாப்புல, உங்க பாட்டனா உங்க கிராண்ட்ஃபாதர் இதுதானே வணங்கினாப்புல, நீ ஒரு ஆம்பளையா கொடுற ஆதாரம், நீ ஹலாலா பிறந்தவங்க ஆதாரம் கொடு. ரசூல்லா பார்த்து யாரா கை நீட்டு கேட்டானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத்து உஸ்தாவை வணங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கத்து முஸ்லிம்கள் காஃபிர்கள் நாயகத்தை பார்த்து, முகம்மதே என்ன நீங்க உங்க உம்மா அப்பாலாம் இந்த விக்கிரகங்களை தானே வணங்கினாப்புல, நீங்க என்ன வணங்க வேணாம்னு சொல்றீங்க? யாராவது கேட்டானா? யாராவது ஏன் கேட்கல? அவங்க அது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. தௌஹீதில் இருந்தாங்க, தௌஹீதில் இருந்தாங்க. அவங்க தௌஹீது இருந்ததுக்கு மாஷான்னா அல்லாஹ் ரசூலும் சாட்சியா இருக்கிறாப்புல. ரசூலுல்லாஹ்வுடைய அபவைன ஷரீஃபை இன்கார் பண்ணக்கூடிய இந்த கல்ல மௌலவிமாரோட உம்மா அப்பால என்ன முஸ்லீமா பூமி ஆகிறதுக்கு என்ன தலீல் இருக்குது? அட நீ முதல்ல முஸ்லீமா என்ன தலீல் இருக்குது? ஷஹாதத்து சொன்ன உடனே யாரும் என்ன செய்ய முடியாது, தஹ்கீகா ஷஹாதத் சொல்லிட்டு நான் மூமின் ஆயிட்டேன்னு யாரும் நெஞ்சில மார்த்தட்டு சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் தான் சொல்ல முடியும், தஹ்கீக முடியாது. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைன ஷரீஃபினுடைய தௌஹீதுக்கு, தக்வாவுக்கு, ஈமானுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷாஹிதா இருக்கு. அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். அல்லாஹ்க்கு மேல வேற சாட்சி யாருடா வேணும்? அல்லாஹ்க்கு மேல சாட்சி யாருடா வேணும்? அல்லாஹ்க்கு மேல சாட்சி யார் வேணும்? ஒழுங்கா குர்ஆனை பாரு மாஷா அல்லாஹ், ஒழுங்கா படி. வயிறு வளர்க்கறதுக்காக என்ன தீன புதுசா ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு 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 ஐடியாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டு காசு கலெக்ஷன் பண்றதுக்காக, மணி கலெக்ஷனுக்காக என்ன ஏதாவது ஃப்ரெஷ் நியூஸ் கொடுக்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் தஸ்வீஸ் உண்டாக்காத. கடைசி நான் சைடுங்கிற ஜஹன்னத்துக்கு தான் போக வேண்டும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைன் ஷரீஃபைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹுமா ஃபித் தாரைன். ஆமீன். அவர்களுடைய அஸமத்துக்கு முகாலிஃபா பேசினவனா அவனுக்கு துனியாவும் தீனும் துனியாவும் ஆகிரத் அவனுக்கு நஷ்டப்பட்டு போயிடும், பர்பாதா போயிடுவான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய
அதீமு ஷான் அபவைன் கரீமைனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹிங்கறாங்க வாப்பாக்கு. உம்மாக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹாங்கறாங்க மாஷா ரப்பி ரஹம்ஹுமா. அது அல்லாஹ் பெருமையோட ஃபஹரோட சொல்லி காட்டுறான் மாஷா. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிபூரணமான ரிதாவை நாம் ஹாசிலாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபுடைய ஆதமத்தில் நமக்கு அல்லாஹ் ஈமானையும் யகீனையும் தந்து மாஷா அல்லாஹ் அவர்கள் பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நமக்கு சாதத்து தாரைனான ரப்புல் ஆலமீனுடைய ரிதாவையும் லிகாவையும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜாரியாக்கி கொள்ளக்கூடிய ஹாசிலாக்கி கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய முகர்ரபான இபாதுகளில் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக. ஹஸ்புனல்லாஹு ஸயயூதீனல்லாஹு ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه محمد كما تحب وترضى بأن تصلي عليه.